ஃபேமிலியை நல்லபடியாக பார்த்துப்பேன். அதே மாதிரி என்னால் முடிஞ்ச உதவியை வந்து நானும் மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறத நான் டேடிகிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். என் பேர் ஐஸ்வர்யா. எங்கள் குடும்பம் வந்து ஒரு சின்ன குடும்பம். நான், அம்மா, அக்கா, அப்பா இவ்வளோ தான் எங்கள் குடும்பமே. நாங்கள் ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் வளர்ந்தது எல்லாமே கிராமத்தில் எங்கள் தாத்தாவோட சப்போர்ட்டில், தாத்தாவோட நிழலில் தான் வாழ்ந்துகிட்டே இருந்தோம். ஏன்னா எங்கள் தாத்தா தான் வந்துட்டு நாங்கள் என்னோடய ஸ்கூல் லைஃப்பை வந்துட்டு கண்டினியூ பண்ணி நான் படித்து முடிக்கிறதுக்கான எல்லா வசதியுமே எங்கள் தாத்தா தான் செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் அவங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அவங்க இல்லை அப்படிங்கிறதே என்னால் சொல்ல முடியல. ஏன்னா நாங்கள் நல்லா இருக்கணும், லைஃப்பில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்ச ஒரு மனுஷன் அப்படின்னா அவர் மட்டும்தான். ஆனால் அவரோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். நான் என்னோட 5th ஸ்டாண்டர்டில் தான் வந்துட்டு என்னோட கிராமத்துலேருந்து இங்கே வந்து என்னோட ஸ்டடீஸை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். கண்டினியூ பண்ணி என்னோட 12th ஸ்டாண்டர்ட் வரையும் என்னோட ஸ்டடீஸ் நல்லா போயிட்டு இருந்தது. என்னோட 12th வந்துட்டு நான் மேக்ஸ் பயாலஜி எடுத்து படித்து 1090 மார்க் எடுத்தேன். பட் அதுக்கப்புறம் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா டு கண்டினியூ மை ஹையர் ஸ்டடீஸ். ஏன்னா அதுக்கான வசதியோ இல்லை சோர்ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து எங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஆசை, எங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கான வழியோ எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருந்த சுச்சுவேஷனில் தான் வந்துட்டு மதர் தெரசா ஃபவுண்டேஷனில் டேடியை போய் மீட் பண்ணோம். அவங்க தான் இன்ஜினியர் படிக்க வைக்கலான்னு எல்லா உதவியும் செஞ்சாங்க. பொண்ணு நல்லா படித்து 4 வருஷம் நல்லா படித்து நல்லபடியாக வந்துருச்சு, வேலையும் கிடச்சிருச்சு. எல்லாம் ஃபவுண்டேஷனில் தான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க பிள்ளைங்களுக்கு. டாடி தான் எங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு எல்லாம் என் பிள்ளைங்களை படிக்க வச்சு எல்லாம் செஞ்சாங்க. ஏதோ என்ன பண்ணனே தெரியாமல் குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கொடுத்த மாதிரி அங்கே போனது. அங்கே போனாலே எல்லாமே வந்துட்டு நல்லது தான் நடக்கும் எல்லாருக்குமே. நான் வந்துட்டு டேடியை வந்துட்டு என்ன பண்ணலாம், என்ன பண்ண போகிறோம், ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் போனேன். ஆனால் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான சூழல் அங்கே தான் அமைஞ்சுது. டேடியை போய் மீட் பண்ணதுக்கப்புறம் என்னை பற்றி கேட்டு என்னை பற்றி விசாரித்து டேடி வந்துட்டு நான் இப்படி தான் போகணும், இப்படி தான் இருக்கணுங்கிறதுக்கான எல்லா வழியும் செஞ்சு கொடுத்தாங்க. அவங்களோட அட்வைஸ் படி தான் நான் வந்து என்னோட நெக்ஸ்ட் கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்துட்டு பிஇ சிவில் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு இப்போ தான் வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலாக எப்படின்னா நான் என்னோட மொத்த ஸ்டடீஸும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஒரே ஒரு ரீசன் யார் அப்படின்னா டேடி, அப்புறம் எங்கள் அம்மா, அப்பா, என் அக்கா தான். டேடி வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு, கைட்னஸ், ஒரு வெல்விஷராக இருந்து இந்த ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தார். நானும் டேடி எப்படி எனக்கு கொடுத்த ஊக்கத்தை வந்து யூஸ் பண்ணி நான் என்னோட ஸ்டடீஸை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த 4 வருஷத்தில் என்னால் எவ்வளோ எனக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சோ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி நான் நல்லபடியாக என் ஸ்டடீஸை வித்தவுட் அரியரில் எந்த ஒரு அரியரும் வைக்காமல் நல்ல ஒரு பர்சன்டேஜோட என்னோட கெரியரை என்னோட ஸ்டடீஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் வந்து எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜில் வந்துட்டு நாமக்கல் வந்து என்னோட ஸ்டடீஸை வந்துட்டு ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் இயர்லேருந்து 4 வருஷத்துக்கான எனக்கான செலவு, நான் படிக்கிறதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன வசதி எல்லாமே வந்துட்டு எனக்கு டேடி தான் செஞ்சு கொடுத்தாங்க. நான் சும்மா டேடின்னு வார்த்தைக்காக சொல்லலை, உண்மையாகவே அவர் எனக்கு ஒரு நல்ல அப்பா, நல்ல வெல்விஷர், நல்ல கைடு, நல்ல சப்போர்ட்டு, எல்லாமும் எந்த நேரத்தில் எந்த டைமில் கால் பண்ணி எனக்கு என்ன கஷ்டம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணாலும் உடனே டேடி மட்டும்தான் வந்துட்டு எதாக இருந்தாலும் பேசுவாங்க. நான் வந்துட்டு அப்புறம் பேசுகிறேன்டா அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன், எந்த நேரம், அவர் எந்த ஒரு ஒர்க்கில் பிஸியில் இருந்தால் கூட என்னோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறத உடனே கேட்பாரு, அதை சால்வ் பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பாரு. அது மாதிரிக்கு ஒரு மனுஷன் நான் இதுவரையும் பார்த்ததே கிடையாது. இனிமேல் வருவாங்களான்னு எனக்கு தெரியல. அவரோட உதவி வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்துட்டு போய் சேர்ந்துட்டு இருக்கு. நிறைய தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேர் வந்து அவங்களோட ஹெல்ப்பை வந்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு கேம்பஸ்லேயும் செலக்ட் ஆயிருக்கேன், 2 கம்பெனியில் செலக்ட் ஆயிருக்கேன். ஒன்று வந்து கோர் கம்பெனி டீம் டீடைலிங் சொல்யூஷன்ஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னையில் செலக்ட் ஆயிருக்கேன். நெக்ஸ்ட் ஜூன் 1 வந்து நான் அதில் கொண்டு போய் ஜாயின் பண்ணணும். நான் அங்கேயும் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஒர்க்கை நல்லபடியாக பார்த்து என்னோட டெடிக்கேஷன் அங்கே கொடுத்து நான் டேடிக்கும் என் பேரண்ட்ஸ்க்கும் ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுத்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்து என் ஃபேமிலியை நல்லபடியாக பார்த்துப்பேன். அதே மாதிரி என்னால் முடிஞ்ச உதவியை வந்து நானும் மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறத நான் டேடிகிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். அவரை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சொல்கிறதுக்கு வார்த்தையே வரமாட்டேது. Thank you, Daddy. Thank you so much. Thank you so much for giving me this wonderful opportunity to studying BE Civil Engineering. I am proud to say I am a civil engineer. Thank you, Daddy.